ஓம் சக்தி. திருக்குறள் அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். குறள் 110. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அதற்குரிய விளக்கம்: எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவனுக்கு உய்வில்லை என்பதாகும். இத்திருக்குறளின் வழியே நாம் ஒரு அனுபவ பதிவை கவனிப்போம். அப்பெண்மணி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிற்றூரில் தன் கணவர் மகளுடன் வசித்து வந்தார். அதுவே அவருடைய குடும்பம். அவருடைய கணவர் கொடிய குடிப்பழக்கத்தால் ஆட்கொள்ளப்பட்டார். செய்வதறியாது தவித்த அப்பெண்மணிக்கு கணவரின் உறவினர்கள் வீடு மற்றும் வாழ்வதற்கான சொத்துக்கள் தருவதாக கூறினர். அப்பெண்மணி அன்னையிடம் அருள்வாக்கு கேட்க சென்றார். அன்னையோ, திறந்த கிணற்றில் நீர் எடுக்க நினைக்கிறாயோ, உன் பிறந்த வீடு செல், அவர்களோடு இணைந்து கொள், வேறு வழியில்லை என்றாள். ஊர் திரும்பி தன் தாய் வீட்டை அடைந்தார். அப்பெண்மணிக்கு ஆசிரிய பணி கிடைத்து வேலையில் சேர்ந்தார். அதன் பின் சில வருடங்களில் அவருடைய கணவர் இறந்து விட்டார். அப்பெண்மணிக்கு நல்ல வேலையாக தாய் வீட்டில் இருக்க இருப்பிடமும் வேலையும் கிடைத்தது. திறந்த கிணறு பாதுகாப்பற்றது. அதனை பொதுவாக நீர் இறைக்க மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள். 5 அடி மேல் வளையம் உள்ள கிணறுதான் இறைக்க பயன்படும். பாதுகாப்பாக வாழ அன்னை வழிகாட்டினார்கள் என்பதை பின்னாட்களில் அப்பெண்மணி உணர்ந்தார். ஏனெனில் அவருடைய கணவர் வீட்டில் அவர்களுக்கு சொத்துக்கள் ஏதும் தரவில்லை. அவர்களை நம்பியே இருந்திருந்தால் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள். அன்று அன்னை தந்த அருள்வாக்கு அப்பெண்மணியை தன் சுயசார்பில் நிற்க வைத்தது. இன்று தன் மகள் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். மகள் நன்கு படித்து வங்கி ஒன்றில் மேலாளராக உள்ளாள். அன்னைக்கும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அப்பெண்மணி சமர்ப்பித்தார். இவ்வாறு அன்னை தந்த அருள்வாக்குகள் மகளிருக்கு நல் வழிகாட்டுதலை தந்துள்ளது. பெண்களின் ஆன்மீக உயர்விற்கு அடித்தளத்தை அமைத்து தந்துள்ளதை நாம் மறுத்திடவே இயலாது. நன்றிகள். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.